ஹாய் கைஸ், எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவும் அப்படி தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூகே அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ என்னோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், நான் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டரில் படிக்கிறேன். ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணேன். லைக் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டர், கொவென்ட்ரி லண்டன், ஈஸ்ட் லண்டன், இதெல்லாமே எனக்கும் ஆசை தான் போகணுன்ட்டு. லண்டன்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போகல. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எனக்கு செஸ்டரில் வந்து டியூஷன் ஃபீ வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் செஸ்டர் வந்துட்டேன். ரொம்பவே நல்லா இருக்கீங்க. ஐ வுட் ரெக்கமெண்ட் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ ஓகே, நான் இப்போது வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடிஷ்னல் ஆஃபர் லெட்டர் வந்து நம்ம யூனிவர்சிட்டி வந்து தருவாங்க. அதுக்கு நம்ம என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்துட்டு ஈச் செம்மோட மார்க் ஷீட்ஸ் வந்து கொடுக்கணும் நம்ம. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, எஸ்ஓபி கேட்பாங்க. ஸோ எஸ்ஓபினா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். நல்லா ரெடி பண்ணிடணும். இப்போலாம் வெளியிலே கொடுத்து ரெடி பண்ணுற ஆளும் இருக்காங்க. நம்ம ஏன் அவ்வளோ காசுலாம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம், ஈஸி தான் அது. லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டியில் போய் வாங்கணும். போயிட்டு யாராவது ஸ்டாஃப் கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் கிட்ட, ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு வாங்கிக்க வேண்டியதான். நான் போயிட்டு என்னோட ஹெச்ஓடி கிட்டேயும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் கிட்டேயும் போயிட்டு நான் வாங்கிட்டேன் என்னோட லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ரொம்பவே நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் 1.5 வீக்ஸில் வந்துட்டு எனக்கு அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. ஸோ அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் எனக்குலாம் செம்ம ஹாப்பி. நம்மளும் போகிறோம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ டெபாசிட் நம்ம பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னைக்கு ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்துட்டு ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோரார்லெஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு இப்போ ஐஎல்ஸ் கேட்கறதில்ல. ஐஎல்டிஎஸ் கேட்டாக்கா நீங்கள் அதை பண்ணுங்கள். சப்போஸ் கேட்கலன்னா வந்துட்டு இப்போ எப்படி அவங்க வந்துட்டு நம்மளோட இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10th and 12th மார்க் ஷீட்டில் வந்து 10th and 12th வந்து நம்ம வந்து 75% மேலே இருக்கணும். 75% மேலே இருந்தால் தான் நம்ம வந்துட்டு எலிஜிபிள் ஆக முடியும். நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கே எலிஜிபிலிட்டி இருக்குது அப்போ தான். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டரில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்குலாம் வந்துட்டு ஒரு 5,000 pounds வந்துட்டு டெபாசிட் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு 5,000 pounds வந்துட்டு அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்தோடனே பே பண்ணிட்டேன். ஏன்னா அது பே பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம கேஷ் வந்து அப்ளை பண்ண முடியும். கேஷ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கேஷ். ஓகே, 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர், அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர், அதுக்கப்புறம் கேஷ் வந்துட்டு நம்ம டெட்லைனுக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். இன்கேஸ் டெட்லைன் போயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த இன்டேக்கு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டெட்லைன் வந்து வெப்சைட்டில், நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேயா, நம்ம கோர்ஸோட டெட்லைன் பார்க்கணும், எப்போது வந்து கேஷ் வந்து முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேஷ் அப்ளை பண்ணிடணும். கேஷ்னா ஒன்றும் இல்லை, கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் லெட்டர் தான். ஓகேயா, அந்த லெட்டர் வந்தால் தான் நம்மளால் வீசா ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்போது வந்துட்டு கேஷ் லெட்டர் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்துட்டு சில கண்டிஷன்ஸ்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நிறைய கேட்பாங்க. லைக் வந்துட்டு நம்ம பாஸ்போர்ட்டு, 10th 12th எஸ்ஓபி, நம்ம வந்துட்டு ஷோ மணி காட்டணும். இங்கேயும் வந்துட்டு நம்ம கேஷ் அப்ளை பண்ணும்போது அதில் வந்துட்டு ஷோ மணி காட்டணும். நம்ம சர்டன் அமௌண்ட் காட்டணும். ஒரு 20,000 pound அப்படி வந்துட்டு காட்டணும். உங்களோட இங்கே இந்த ஏரியாவில் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருக்கணும். நம்ம அந்த ஃபண்டு வச்சுருந்தா தான் நமக்கு வந்துட்டு கேஷ் லெட்டரை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான்லாம் வந்துட்டு ஒரு 20,000 pounds காட்டினேன் ஷோ மணியில். எனக்கு அதில் தான் பிரச்சனையே வந்துச்சு. ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதையும் நான் வந்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ கேஷ்க்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும்னா இதெல்லாம் தான் தேவைப்படும். பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் 10th 12th மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எஸ்ஓபி, எல்ஓஆர்,
ஷோ மணி நமக்கு காட்டணும். அது வந்துட்டு அந்த அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எவ்வளோ ஷோ மணி காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் காட்டிட்டதுக்கப்புறம் இந்த கேஷ் வந்துட்டு அவ்வளோ ரிஜெக்ஷன் வரும். ஸோ அதை நான் என்னென்ன ரிஜெக்ட் ஆகும், எப்படிலாம் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு கேஷ் லெட்டர் வந்துச்சு. நான் இது வரதுக்குள்ளே பாடுபட்டுட்டேன். நிறைய பட்டுட்டேன் நான். ஸோ நிறைய தெரியும் என்னென்ன வகையில் அது ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு அதை தனியாக ஒரு வீடியோவில் ஃபுல் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கேஷ் லெட்டர் வந்துட்டு வரதுக்கு 1 மந்த்க்குள்ளே ஆகும். எனக்கு வந்துட்டு டிசம்பர் ஜானில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் டிசம்பர்லேயே ஜான்லேயே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் 1 மந்த் ஆச்சு எனக்கு வரதுக்கு. ஸோ இதான் இதோட ப்ராசஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்கிட்ட கேளுங்க. லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், அதில் ஒருத்தவங்க தான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் அதோட ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். Until then, bye bye.